ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெச்டிஎம்எல்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க. ஏன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்றது ஹெச்டிஎம்எலோட ஃபுல் ஃபார்ம் தானே தவிர அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. அப்போது ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்னு கேட்டால், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அது என்னன்றது நல்லா புரியும். ஹெச்டிஎம்எல்ன்றது ஒரு வெப்பேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இங்கிலீஷ்க்கு ஏபிசிடி தான் பேசிக், அந்த மாதிரி ஒரு வெப்பேஜுக்கு ஹெச்டிஎம்எல் தான் பேசிக். இப்போது நீங்கள் ஒரு வெப்பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இமேஜு, ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதெல்லாம் ப்ரௌசருக்கு எப்படி புரியும்? அது ப்ரௌசருக்கு புரிகிற மாதிரி இது வீடியோ, இது ஆடியோ, இது டெக்ஸ்ட்டு, இது இமேஜு அப்படின்னு ஈஸியாக அதுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் ஹெச்டிஎம்எல். ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணணும்னா ஹெச்டிஎம்எல் மட்டும் இருந்தால் போதாது, சிஎஸ்எஸ், ஜாவாஸ்கிரிப்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்று ஒன்றா நம்ம இதுக்கு மேலே பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுக்கும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.